அனைவருக்கும் வணக்கம். உச்சபலம் பெறப்போகும் செவ்வாயின் அமைப்பால் செக்மேட் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றம் நிகழப்போகிறது. பொதுவாக எந்த ஒரு கிரகம் உச்சபலம் பெற்றாலும் அது சிறப்பான மாறுதலை பெற்றுத்தரும். ஆனால் இந்த கிரகம் நம்ம ராசிக்கு மிகவும் சாதகமானதா என்று பார்த்தால் அதன் அடிப்படையில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் செக்மேட் என்று சொல்லக்கூடிய வகையில் 60 வினாடிகளில் நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாரும் சொல்லிடாத ஜோதிட ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்க போகிறது. அதே சமயம் செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் கிடைக்காமல் போவதற்கான சூழல் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சபலம் பெறுவது நிச்சயம் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் அந்த கிரகத்தின் தன்மையும் அந்த கிரகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் குறிப்பாக சுபகிரகம் என்றால் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் பாவகிரகம் அபசு கிரகம் என்றால் அதன் தன்மையை புரிந்து கொண்டால் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வேளையில் உறுதியாகவே மங்களகாரகரான செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் 60 வினாடிகளில் நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளில் விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் தான் செவ்வாய். யாரும் சொல்லிடாத வகையில் செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் கட்டுப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் அனுகிரக இல்லை என்றால் சுப நிகழ்வுகள் நடப்பது உள்ளிட்ட பல விஷயங்களில் சிரமம் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என பல பெயரில் அழைக்கக்கூடிய செவ்வாய் தனது ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு வகையில பணிகளில் வெளிப்படுத்துகிறாருங்க. பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுவதால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளில் தனது ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார். ஒருவர் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றால் செவ்வாயின் அனுகிரகம் இருந்தால்தான் தங்களுடைய பெயரில் வாங்க முடியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே தான் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். உத்வேகக்காரகன் ஆற்றல் நிறைந்த வீரம் நிறைந்த பணிகளில் செயல்பட வேண்டும், சேர வேண்டும் என்றால் அதற்கு செவ்வாயின் அனுகிரகம் இருந்தால்தான் சாத்தியம். காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறை என ஆற்றல் நிறைந்த பணிகளில் துடிப்புடன் செயல்பட வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக பெரிய அளவுல ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் ரியல் எஸ்டேட் துறையிலும் செவ்வாயினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறவுகளிலும் சில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பவர் தான் செவ்வாய். விவசாயத்துறையை முழுமையாக தனது ஆதிக்கத்தில் வெளிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் செவ்வாய். செவ்வாயை உச்சபலம் பெறுவதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பும் பலமையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நிச்சயமாக கிடைக்கும். மாநில அரசின் சலுகையும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க மங்களகாரகரான செவ்வாய். இந்த வேளையில் செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் 3 ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையையும் 5 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனையும் உச்சபலம் பெறுவதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவரது சஞ்சார அமைப்பின் அடிப்படையில் பார்க்கும் போது 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை அள்ளி கொடுப்பார். அதே வகையில் அவருடைய ஆளுமையும் உச்சபலமும் பெறக்கூடிய இடங்களுக்கும் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது மேசம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கிறார். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக இந்த 3 ராசியில் விருச்சகம் மற்றும் மேசம் அவருடைய சஞ்சார அடிப்படையிலும் நன்மையை அதிகமாக பெறக்கூடிய ராசியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு உச்சபலம் பெறுவதால் துணிச்சலுடன் பல காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் ஜென்மத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருந்தாலும் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சஞ்சார அமைப்பின் படி பார்க்கும் போது 3ஆம் இடத்தில் விருச்சக ராசியும் 6ஆம் இடத்தில் சிம்ம ராசியும்
10ஆம் இடத்தில் மேச ராசியும் 11ஆம் இடத்தில் மீன ராசியும் இருக்கின்றன. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் நிறைந்த நன்மை உண்டு. அவர்களுடன் சேர்த்து மகர ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு. புதிய நிலம் வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. பழைய தொல்லைகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை அதிரடியாக சந்திக்க முடியும். இதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அலைச்சல் சிரமம் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல முதலீடுகளை மேற்கொண்டு மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதை காட்டிலும் மிக அதீதமாக சற்று கூடுதலாகவே சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சிம்ம ராசிக்காரர் அற்புதமாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் தவறவிட வேண்டாம். அதே போன்று மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். எனவே தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்க போகிறது. 60 வினாடிகளில் நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி அசூர வளர்ச்சி பெறும் முதன்மையான யோகம் உண்டு. சொந்த கட்டடத்திற்கு தொழிலை மாற்றுதல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுகிறார். மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் செவ்வாய் மிக வலுவாக உச்சபலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். சனிக்கு நேர் எதிராக சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரது ஆட்சி வீட்டிலே, சனியின் ஆட்சி வீட்டிலே உச்சபலம் பெறுவதால் நிச்சயமாக சனியினுடைய தாக்குதல்களும் சிரமங்களும் கட்டுக்குள் வரும். எனவே செவ்வாய் லாபத்தில் அமர்வதால் லாபம் பல மடங்கு உயரும். இந்த தருணத்தில் எந்த முயற்சியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. பொருளாதார பற்றாக்குறை விலகி அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். மற்ற ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் உச்சபலம் பெறுவதால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பெரிய அளவில் சிரமம் நிச்சயமாக தவிர்க்கப்படும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் செவ்வாய்க்கு உகந்த கிழமையாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து செவ்வாய் கிரகத்தின் அருளை பெறுவதற்கு நிச்சயமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் இரட்டிப்பு நன்மை கிடைக்கும். உங்களது வாழ்வில் செக்மேட் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்கள் விலகி அற்புதமான நன்மை உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.